ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், அங்கீகரிக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மழை பொழிந்தது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. மழை வேண்டி தொடர்பு என்ற கொள்கையை எங்களுக்கு அறிவித்து தந்த ஹதீஸ் கலைஞரை சொல்லித் தந்த இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த ஹதீஸையும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். மழை இல்லாத வறட்சி ஏற்படுகின்ற போது ஒரு நல்ல மனிதரை மையமாக வைத்து வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது நாயகத்தினுடைய நபி வழி என்பதை புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி ஷரீஃபின் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அதே போன்று ஆயிஷா நாயகனுடைய காலத்திலே வறட்சி ஏற்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்திலே வறட்சி ஏற்படுகின்றது, மிக பெரும் வறட்சி. மதீனா வாசிகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே செல்லுகின்றார்கள். ஆயிஷா நாயகி அவர்களே, மழை இல்லாத வறட்சி எங்களுக்கு கடும் கஷ்டத்தை தருகின்றது. அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிய வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வினவுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதி கொண்டிருக்கக்கூடிய புனித ரௌதா ஷரீஃபுக்கு சென்று அவர்களுடைய கபருக்கும் வானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய திரையை அகற்றி விடுங்கள். திரையை அகற்றிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே மழை தருமாறு, மழையை பொழிய செய்யுமாறு வினவுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக மழை பொழியும் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்சாரி சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன இந்த அறிவுரையை விடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு செல்லுகிறார். ரௌலா ஷரீஃபுக்கு சென்று வானத்துக்கும் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கும் இடையில் இருந்த திரைகளை அகற்றுகின்றார்கள். அகற்றி முடிந்ததும் மழை பொழிகின்றது. மழை பொழிந்து புட்பூண்டுகள் எல்லாம் செழிப்பாக வளர்கின்றது. அவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கொழுத்து காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் கொழுத்து கொழுத்து ஒட்டகங்கள் உடைந்து விடுமோ, கிழிந்த கொழுப்புகள் வெளியே வந்து விடுமோ என்ற அளவுக்கு மிக பெரும் வளர்ச்சி கண்டது என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ தௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆண்டுக்கு ஆமுல் கஃப் என்ற ஒரு பெயரையே வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள். வபாவுலமா என்ற கிரந்தத்தில் இரண்டாம் வால்யம் 560 பக்கத்திலே சஹீஹான ரிவாயத்தின் மூலம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக சுருக்கத்திலே மழை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு பல வழிமுறைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளில் சஹாபாக்கள் எடுத்து நடந்த வழிமுறையிலே மழை நிச்சயமாக பொழியும் என்று அவர்கள் உணர்ந்து செயல்படுத்திய நடைமுறையில் கொண்டு வந்த வழிமுறைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையமாக வைத்து அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஒரு நாளும் தட்டிவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மழையை பொழிய செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரபிகள் வருகின்றார்கள். ஒரு பிரதேசத்தில் இருந்து அரசு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸையும் அறிவிக்கின்றார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், வலைஸ லனா இல்லா இலைக ஃபிராவுனா வஐன ஃபிராவுனா இல்லா இலா ரசூலி. நபியே, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போதும் துன்பங்கள் ஏற்படுகின்ற போதும் நீங்கள் அல்லாத வேற எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு கிடையாது. உங்களை அன்றி வேற யாரும் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி தருவார்கள் என்றால் எங்களுக்கு தெரியாது. வலைத்தலனா இல்லா இறைக்கிறார்னா, எங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்றவர்கள் நீங்கள் தான் நாயகமே என்று சொல்லிக்கொண்டு அரபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையில்லா கஷ்டத்தை உணர்ந்து இவர்களுடைய நீண்ட ஒரு வரலாறு, இவர்களுடைய கஷ்டத்தை அறிந்து அவர்களுடைய ஆடை விழுமட்டவாறு செல்லுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை விழுக்கப்பட்டுள்ள நிலையிலே மிம்பரில் ஏறுகிறார். மிம்பரில் ஏறி 2 கரங்களையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்துகின்றார். யா அல்லாஹ்,
அல்லாஹும்ம ஸ்மினா கைஸன் முகைஸன் ஹனியன் மதிஅல் முஜல்லிலன் சபகா. யா அல்லாஹ், மழையை பொழிய செய்வாயாக. ஆஜிரல் சரியா, வேகமாக. யா அல்லாஹ், வேகமாக மழையை பொழிய செய்வாயாக. நாஃபிஅன் கைர பாதி, அந்த மழை பிரியோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு கோபாவினால் நீ இறக்கக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது. இந்த மழையின் மூலம் இந்த சமூகம் பிரயோஜனம் அடைய வேண்டும். அவ்வாறான பொழிவான ஒரு மழையை பொழிய செய்வாயாக நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே 2 கரங்களையும் ஏந்தி அவர்கள் கையை நெஞ்சை மட்டும் பணிக்கவில்லை. கருமேகங்கள் கூடுகின்றது, கார்மேகங்கள் வானத்திலே ஒன்று சேர்கின்றது, தரமாரியாக மழை பொழிகின்றது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மழையில்லா கஷ்டத்தை முறையிட்ட போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறைப்பாட்டை எடுத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். உடனே மழை பொழிகின்றது. தலாயில் நுபுவா இந்த கிதாபிலும் தோல்பார் இந்த கிதாபிலும் 2ஆம் வால்யம் 475 பக்கத்திலும் சஹீஹான ரிவாயத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. எனவே மழையில்லா கஷ்டத்தை வறட்சியை போக்க வேண்டுமாக இருந்தால் இறுதி கட்டமாக சஹாபாக்கள் பயன்படுத்திய வழிமுறை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி சென்றார். நாயகத்தை நாடி சென்ற சஹாபாக்கள் வெற்றியுடன் திரும்பினார். ஏன் நாயகத்தை நாடி செல்ல வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் தரக்க கைரன் அவ் பயான் ஃபல்யஸ்ரி ஃபஅன மௌலா. மன் தரக்க கைரன் அவ் பயான் ஃபல்யஸ்ரி ஃபஅன மௌலா. கடன் அதே போன்ற கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் என்னை நாடி வாருங்கள், என்னை நாடி வாருங்கள், நம்பிக்கையுடன் என்னை நாடி வாருங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் அந்த சக்தி எனக்கு தந்திருக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே நாம் இறுதி கட்டமாக செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே மழை தேட வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய வறட்சியை நீ போக்கி விடுவாயாக என்று நாயகத்தினுடைய நாயகத்தை வசீலாவாக வைத்து மன்றாடினால் நிச்சயமாக சத்தியமாக ஈமான் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களும் அல்லாஹ்விடத்தில் 2 கரங்களையும் ஏந்துகின்ற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பான். அந்த இடத்திலே மழை பொழியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி செல்ல வேண்டும்? என்னை நாடி வாருங்கள் என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து விடுத்தார்கள்? சொல்லுகின்றார்கள், இன்னல் ஈமான லயரிது இலல் மதீனா கமா தரிது ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. பாம்பு குத்தை நோக்கி ஓடுகின்றது, பாம்பு பொந்தை நாடி செல்லுகின்றது. ஒவ்வொரு பொருள்களும் அது தங்குகின்ற இடத்தை நாடி செல்லுகின்றது. ஆனால் ஈமான் இருக்கின்றதே, இது மதீனாவை நாடி செல்லுகின்றது. ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானும் மதீனாவை நாடித்தான் செல்லுகின்றது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தொழுகையிலே தன் உடம்பை கிபிலாவின் பக்கம் முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். தன் உடம்பு குறிப்பாக தன் நெஞ்சை கிபிலாவை மட்டும் திருப்புவானையானால் அவனுடைய தொழுகை கூடாது. கிபிலாவை முன்னோக்குவது தொழுகையினுடைய ஷரத்தாக இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளம் இருக்கின்றது. இந்த உள்ளத்தில் ஈமான் என்கின்ற ஒரு விளக்கு இருக்கின்றது. இந்த ஈமான் என்கின்ற விளக்கு மதீனாவை நாடித்தான் வருகின்றது. ஈமானுடைய தங்குமிடம் மதீனாவாகத்தான் இருக்கின்றது என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? இஸ்காத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாமா ஜிப்ரீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். ஷுஅபா போன்ற கிதாபில் அல்லாமா பைஹக்கி அவர்கள் இந்த ஹதீஸை வாசிக்கின்றார்கள். ஏனென்றால் ஈமானுடைய முழு வடிவம் முழு உருவம் மதீனாவில் தானே தங்கி இருக்கின்றது. மதீனாவில் தானே ஈமானே இருக்கின்றது. மதீனாவில் தானே ஈமான் தங்கி இருக்கின்றது. எங்கே, எந்த இடத்தில் தங்கி இருக்கின்றது? புனித ரவுலா ஷரீஃபில் ஈமானுடைய முழு வடிவமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மன்னரைக்குள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பக்கம்தான்
அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தில் தான்